ஐயா ராசா ஏன்பா ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணு இல்லம்மா. ஏதோ புள்ள வருத்தத்துல இருக்கா. மருமோளை கூப்பிடும். மருமோளே ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு. அண்டா குண்டாவா கொஞ்சம் புடிங்க. வெயிட்டா இருக்கா? லேசா வெயிட்டா இருக்கு. இத கையில வச்சிருந்தா வலிக்கா? ச்சே, அதெல்லாம் ஒண்ணும் வலிக்கல. இன்னைக்கு முழுக்க கையில இப்படியே வச்சிட்டு இருந்தா கை வலிக்குமா? ஆமா சின்ன பொண்ணு, கை வலிக்கதான் செய்யும். எந்த பொருளையுமே கொஞ்ச நேரம் வச்சிருந்தா கை வலிக்காது மருமோளை. ஒரு நாள் முழுக்க வச்சிருந்தா கை வலிக்கதானே செய்யும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இதுல என்ன இருக்கு மருமோளை விசேஷமா? ஒரு பிரச்சனைனா கொஞ்ச நேரம் கவலைப்படலாம். அதுக்காண்டி நாள் முழுக்க வேலை எதுவும் பார்க்காம சுவாலி எதுவும் பார்க்காம அதே கவலையாட்டு உட்கார்ந்தே யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மண்டை கலரா தானே செய்யும். ஆமா மருமோளை. இப்போ இந்த பாத்திரம் உங்க கையில இல்ல, இப்ப வலிக்குதா? அது எப்படி வலிக்கும்? இதுவும் கடந்து போகுன்னு பேசாமல் பிரச்சனையை தூக்கி தூர போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். அப்பதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். ஏன் நாத்து, அதான் உங்க தங்கச்சியை பாருங்க. அவ என்னைக்காவது எதை பத்தியாவது கவலைப்பட்டு இருக்காளா? அபோகல சந்தோஷமா இருக்கா. அவள மாதிரி நீங்களும் சந்தோஷமா இருங்க, வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம்.